الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் புகழுக்குரியனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபீன்கள், கியாமத்து வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் இத்திகாஃப் நியத்துடன் நேர காலத்தில் வந்தமர்ந்திருக்கும் என் அருமை சகோதரர்கள், இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஈருலக வெற்றிக்காக வேண்டி எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை சக்திக்கு ஏற்றவாறு எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை விட்டு விலகி தவிர்த்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக விலகி தவிர்த்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்வதோடு, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல் என்றும், மார்க்கம் எனும் பெயரில் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்து பிதஅக்கள் வழிகேடுகள், அந்த வழிகேடு எங்களை நரகத்திற்பால் இட்டுச் செல்லும் என்ற பொன்மொழியை எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அனைத்து உரைகளிலும் ஞாபகப்படுத்தினார்களோ, நானும் இந்த அழகிய தருணத்தில் ஞாபகப்படுத்தியவனாக இன்றைய குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய குத்பாவினுடைய தலைப்பாக மார்க்கத்தில் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட வீண்விரயம் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய கடமையாகிய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரகாலத்துடன் வந்தமர்ந்திருக்கின்றோம். ஜும்மாவுடைய கடமை என்று வரும்போது அதில் ஒரு முக்கிய பங்கு தான் குத்பா என்று சொல்லக்கூடிய இந்த உரை. எனவே நேர காலத்தில் வந்தமர்ந்திருக்கக்கூடிய நாம், எனவே ஜும்மாவுக்கு வந்துட்டோம், ஏதோ நம்ம ஒரு மூலையில் இருந்துட்டு போனா கோடி சரிதான என்ற எண்ணத்தில் இருந்து விடாமல், ஜும்மாவை கேட்டு சொல்லப்படக்கூடிய விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற அந்த உயர் எண்ணத்தில் கேட்பதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தாலா உலகில் இந்த மனிதனை ஒரு சிறப்பான படைப்பாக படைத்திருக்கின்றான். படைத்தவன் அல் குர்ஆனில் சொல்லும் போது வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நான் சிறப்பித்திருக்கின்றேன், அவனை கண்ணியப்படுத்தியிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தி பார்க்கின்றோம். இவ்வாறு சிறப்பான மனிதனுக்கு அல்லாஹு தாலா பல நிஅமத்துக்களை, பல அருட்கொடைகள் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் பேசும்போது ஹுவல்லதி ஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு தான், மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹு தாலா பொதுவாக ஒரு இடத்தில் சொல்லி காட்டியிருக்கின்றான். அதே போன்று இன்னொரு இடத்தில் சொல்லும் போது வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நீங்கள் இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த நிஅமத்துக்களை, அருட்கொடைகளை கணக்கிடுவீர்கள் என்று சொன்னால் லா துஹ்ஸூஹா, உங்களுக்கு மட்டிட முடியாது, கணக்கெடுத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா மேலும் சொல்கின்றான், இன்னல் இன்சான லதலூமுன் கஃபார், நிச்சயமாக மனிதன் அநியாயக்காரனாகவும் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை புறக்கணித்தவனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே அல்லாஹு தாலா மனிதனுடைய நிஅமத்துக்களிலிருந்து ரெண்டு விடயத்தை எதிர்பார்க்கின்றான். முதலாவதாக ஷுக்ர்,
நன்றி செலுத்துவது. இரண்டாவதாக அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்களை இஸ்ராப் வீண்விரயம் செய்யாமல் இருப்பதை அல்லாஹு தாலா விரும்புகின்றான். முதலாவதாக அல்லாஹு தாலா பேசும்போது நன்றியை பற்றி பேசும்போது லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்தினால் நாங்கள் அதிகப்படுத்துவோம். வலஇன் கஃபர்தும், நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்களை புறக்கணித்து அதற்கு நீங்கள் நன்றி செலுத்தாவிட்டால் இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய தண்டனை கடினமானது என்பதாக அல்லாஹு தஆலா மனிதனுக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கின்றான். சற்று சிந்தித்து பாருங்க, உலகத்துல அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பல நியமத்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். உதாரணமாக அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல சொல்லும் போது வஃபி அன்ஃபுசிக்கும், உங்கள நான் உங்களுக்கு நியமத்துக்களை வச்சிருக்கின்றேன். மனிதனுடைய அந்த தோற்றத்துல, மனிதனுடைய அந்த உடம்புல நியமத்துக்களை வைத்திருக்கின்றோம். அஃபலா துப்சிரூன், நீங்கள் அதை பார்க்க வேண்டாமா என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டியிருக்கின்றான். உதாரணமாக இந்த கண்ணுடைய நியமத், கண் எந்த அளவுக்கு பெருமதி என்பதை கண் இல்லாத ஒருத்தர்கிட்ட கேட்டா சொல்லுவாரு இந்த கண்ணுடைய பெருமதியை பத்தி. அதே போல கையில்லாதவற்றை கேட்டா இந்த கை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை சொல்லுவார். அதே போன்று கால் இல்லாதவற்றை, இப்படி ஒவ்வொரு உறுப்புகள் இல்லாதவற்றை கேட்கும் போது அந்த நியமத்தினுடைய பெருமதியை என்ன செய்வார், அடுக்கிக் கொண்டே போவார். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கிட்னி மனிதனுக்கு அல்லாஹ் தாலா அழகான முறையில 2 கிட்னிகளை கொடுத்திருக்கின்றான். கொஞ்ச காலத்துக்கு முன்னால எங்களுடைய ஊர்ல ஒருத்தருக்கு கிட்னி பழுதா போயிட்டு அவருக்கு என்ன செஞ்சாங்க, கிட்னி மாற்றுவதற்காக வேண்டி நவலோக்கால போயிட்டு அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் என்று சொன்னால் ஒரு கிட்னி மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 85 லட்சத்திலிருந்து 90 லட்சம் வரைக்கும் தேவை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தாலா யார்கிட்ட காசு வாங்கினானா? இல்லையே, அல்லாஹு தாலா மனிதனுக்கு நியமத்தாக தந்திருக்கின்றான். அதே போன்று இந்த கிட்னி இல்லைன்னு சொன்னா, அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிறன்னு சொன்னா ஆக குறைஞ்சது 2 நாள் 3 நாளைக்கு குறைக்க என்ன செய்யணும், அவருடைய ரத்தத்தை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும், புதிய ரத்தத்தை மாற்றணும். அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா எந்த ஒரு கஷ்டம் இல்லாம ஒரு கிட்னி எங்களுக்கு படுத்தி இருக்கின்றான். எனவே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், உங்களை நாங்கள் என்ன செஞ்சிருக்கின்றோம், உங்களுக்கு அத்தாட்சியை வைத்திருக்கின்றோம், நீங்க அதை பார்க்க வேண்டாமா என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹு தாலா அல் குர்ஆன 2 செய்திகளை சொல்கின்றான். முதலாவது நபர் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை பெற்று புறக்கணித்த மனிதர், அதாவது காரூனை பற்றி பேசும்போது இன்ன காரூன கான மின் கௌமி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துல காரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். அவர் என்ன செஞ்சாரு, அவரு ரொம்பவுமே அந்த கூட்டத்துல அந்த அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையில நடந்து கொண்டிருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்க, இப்படியெல்லாம் வாழாத, உலகத்துல என்ன செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் மமதை அடிக்க கூடாது, இறைவனுக்கு பயப்பட வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், லதனூஹு பில் இஸ்பதி உலில் குவா, அந்த காரூனுக்கு அந்தானே, அந்த காரூனுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா சொத்துக்களை கொடுத்தான் என்று சொன்னால், அந்த காரூனுடைய அந்த ஹசானாய்க்குமே அவருடைய சொத்துக்களை வைக்கக்கூடிய அந்த இடம், அந்த சொத்துக்களை வைக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய சாவிகளை சுமப்பதற்கு பலமிக்க பல கூட்டத்தினர்களை அவர் வைத்திருந்தான். அந்த அளவுக்கு அவனுடைய சொத்துக்களை சுமப்பதற்கல்ல, அந்த சாவிகளை சுமப்பதற்கு அந்த அளவுக்கு காரூனுக்கு அல்லாஹ் தஆலா சொத்துக்களை கொடுத்தான். ஆனா என்ன செஞ்சாரு, அந்த நியமத்துக்களை பெற்றுட்டு அல்லாஹ்வுக்கு புறக்கணித்துக் கொண்டிருந்தார். எந்த அளவுக்கு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன சந்தர்ப்பத்தில் சொன்னார், கால இன்னமா ஊதீது அலா இல்மின் இந்தி, இந்த சொத்துக்கள் எல்லாம் என்னுடைய அறிவின் மூலமாக, நான் அறிவை பயன்படுத்தி பெற்றுக்கொண்டது என்பதாக அல்லாஹ்வுடைய அந்த நியமத்துக்களை புறக்கணித்தார். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபகஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், பூமி என்ன செய்தது, அவரையும் நாங்கள் சுழிவாங்கி கொண்டோம், அவருடைய சொத்துக்களையும் நாங்கள் சுழிவாங்கி கொண்டோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல தொடர்ச்சியாக பேசுகின்றான். அவரை உதவி செய்யறதுக்கு எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் அவரை பாதுகாப்பதற்கு யாருமே இருக்கவில்லை என்பதாக அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். காரணம், நியமத்து கிடைக்கப்பட்டது, ஆனால் என்ன செய்தார், புறக்கணித்து வாழ்ந்தார். அந்த நியமத்துக்களை சரியான முறையில் அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய முறையில் அவர் பயன்படுத்தவில்லை. இதே போன்று அல்லாஹ் தஆலா இன்னொரு சம்பவத்தையும் சொல்றான். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும்போது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பெரும் ஆட்சிகளை கொடுத்திருந்தான். அதாவது என்னது, காட்டுகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், இப்படி பெரும் பெரும் ஆட்சிகளை கொடுத்திருந்தான்.
ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த ஆட்சிகளை பற்றி சொல்லும்போது, லியபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர், எனக்கு ரப்பு ஏன் நன்மை தந்திருக்கின்றான், என்னை சோதிப்பதற்காக வேண்டி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், என்னுடைய ரப்பு இந்த ஆட்சி அதிகாரங்களை தந்த நோக்கம் என்ன தெரியுமா, என்னை சோதிப்பதற்காக வேண்டி தந்திருக்கின்றான். நான் அவனுக்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது அவனை புறக்கணித்து வாழ்கின்றேனா என்று சொல்லிவிட்டு, ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய ரப்பு எனக்கு தந்த அருட்கொடை என்பதாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். இதனால் அல்லாஹு தஆலா என்ன செய்தான், அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தான். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்துக்கல்ல நன்றி செலுத்துவதை எதிர்பார்க்கின்றான். அதே போன்று பனி இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் இருந்தார், 3 மனிதர் இருக்கின்றார். முதலாவது நபருக்கு அவர்களுக்கு என்னது, வெண்குஷ்டம் அவருக்கு இருக்குது, அவருக்கு என்னது, தோல் நோய் ஒன்று இருக்குது. அடுத்த நபருக்கு முடி கிடையாது, அடுத்த நபருக்கு ஒரு குருடனாக இருக்கிறார். இந்த மனிதரை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா மலக்கு மாற என்ன செய்றாங்க, அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வச்சு சொல்றாரு, முதலாவது நபர்கிட்ட போறாங்க, அந்த மலக்கு போயிட்டு சொல்லி கேட்கிறாங்க, உங்களோட பிரச்சனை என்ன? அவர் சொல்றாரு, எனக்கு வெண்குஷ்டம் இருக்குது, தோல் நோய் இருக்குது, இந்த தோல் நோயில இருந்து நான் என்ன செய்யணும், விடுபடணும். இவர் என்ன செய்யறாரு, உடனே தடவுறாரு கையால, அந்த தோல் நோய் இல்லாம போய்த்திருது. அதற்கு பின்னால உங்களுக்கு வேற என்ன வேணும்? அவர் சொல்றாரு, எனக்கு சொத்துக்கள் கிடையாது. இவர் ஒட்டகத்தை கொடுக்கிறாரு, இந்த ஒட்டகத்தின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான் என்று சொல்லிவிட்டு போய்த்திடுறாரு. திரும்ப இன்னொரு நபர்கிட்ட போறாரு. அடுத்த நபர்கிட்ட போகும்போது அவருக்கு தலையில முடி கிடையாது. அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அவர் சொல்றாரு, எனக்கு தலையில முடி இல்லை, எனக்கு முடி வேணும். அவர் தலையை தடவுறாங்க, அந்த தலையில முடி வருது. அதுக்கு பின்னால் என்ன செய்யறாங்க, திரும்ப உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு சொத்துக்கள் இல்லை. உடனே அந்த மனிதருக்கு ஒரு மாடை கொடுத்து சொல்கின்றார், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இதுல பரக்கத் செய்வான் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். 3வது நபர்கிட்ட போய் சொல்றாரு, கண் தெரியாத மனிதர், அவர்கிட்ட போய் சொல்றாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அவர் சொல்றாரு, எனக்கு கண் தெரியாது, உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது, எனவே எனக்கு கண் தெரியாது, கண் பார்வை வேண்டும். அவர் என்ன செய்யறாரு, கையால தடவுறாரு, இந்த கண் பார்வை கிடைக்கின்றது. அவரும் சொல்கின்றார், எனக்கு வாழ்றதுக்கு ஏதாவது வாழ்வாதாரம் தேவை. அவருக்கு ஒரு ஆடை கொடுத்து சொல்கின்றார், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இதுல பரக்கத்து செய்வான் என்று சொல்லிவிட்டு போய்விடுகின்றார். இப்ப 3 நபர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சில காலம் கழித்ததற்கு பின்னால் மீண்டும் அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களை சோதிப்பதற்காக வேண்டி திரும்ப அனுப்புகின்றான். அந்த மலக்கு அனுப்பி முதலாவது நபர்கிட்ட போய் கேட்கிறாரு, எங்களுக்கு ஏதாவது சரி தேவை, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி வெண்குஷ்டம் இருக்குது, அது இல்லாம ஆக்குனா, அதே போல உங்களுக்கு சொத்துக்களையும் தந்தான், ஏதாவது சரி தந்து உதவுங்கள். அவர் சொல்லுகின்றார், இது என்னுடைய, நான் உழைத்ததை நான் யாருக்கும் தரமாட்டேன் என்று மறுத்து விடுகின்றார். இவர் என்ன செய்கின்றார், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அழிவை தருவானாக என்று சொல்லிவிட்டு போய்விடுகின்றார். அவரிடம் இருந்த அனைத்தும் அழிந்து விடுகின்றது. அதே போன்று எவ்வாறு தோல் நோய் ஏற்பட்டவராக இருக்கின்றாரோ திரும்பவும் அவர் மாறிவிடுகின்றார். அதே போன்று 2ஆம் நபர்கிட்ட போறார். அவர்கிட்ட போய் கேட்கின்றாரு, இப்படி உங்களுக்கு தலையில முடியில்லாம நீங்க ஒரு துப்பாக்கியவனாக இருந்தீங்க, ஒரு கஷ்டத்துல இருந்தீங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த நோயிலிருந்து விமோசனத்தை தந்தான். அது மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு சொத்துக்களையும் தந்தான், எதே சரி எங்களுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்கின்றார். இவரும் சொல்கின்றார், இந்த சொத்துக்கள் அனைத்தும் நான் சம்பாதித்தது, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து விடுகின்றார். அந்த மனிதர் சொல்கின்றார், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அழிவை தருவானாக என்று சொன்னதற்கு பின்னால் அந்த சொத்துக்கள் அழிக்கப்படி விடுகின்றது. அதே போன்று அவரும் என்ன செய்கின்றார், முதலாவது இருந்தது போன்று தலை முடியற்றவராக மாறிவிடுகின்றார். இப்ப 3வது நபர்கிட்ட போறாரு, யாரு, கண் தெரியாத மனிதர். அவர்கிட்ட போய் சொல்றாரு, நீங்க உலகத்துல வாழும் போது கண் தெரியாதவராக இருந்தீங்க, இறைவன் கண் பார்வை தந்தான், அது மாத்திரமல்ல சொத்துக்களை தந்திருக்கின்றான், எங்களுக்கு அதிலிருந்து ஏதாவது தந்து உதவுங்கள் என்று சொல்லும் போது, ஆமாம், நான் கண் பார்வையற்றவனாக இருந்தேன், இறைவன் என் கண் பார்வை தந்தான், எனக்கு சொத்துக்களை தந்து என்னை கண்ணியப்படுத்தினான் என்று சொல்லிவிட்டு நீங்கள் விரும்பக்கூடியதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். உடனே அவர் சொல்லுகின்றார், இல்லை இல்லை, நீங்கள் வைத்துக்கொள்ள என்று சொல்லிவிட்டு இறைவன் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று சொல்லிவிட்டு சொல்லிவிடுகிறார். எனவே இந்த சம்பவத்தின் மூலமாக இறைவன் எங்களுக்கு படிப்பித்து தரக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய நிஅமத்துக்களில் இறைவன் எதிர்பார்ப்பது சுக்ர், நன்றி செலுத்துவதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுடைய நிஅமத்துக்களுக்கு அவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாத்தில் வெறுக்கப்பட்ட வீண்விரயம் என்ற தலைப்பின் கீழால் முதலாவது விடயமாக
இறைவன் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துக்களில் நன்றி செலுத்துவதை எதிர்பார்க்கின்றான் என்ற தலைப்பை நாங்கள் முதலாவது குத்பாவில் கவனித்தோம். அடுத்த விடயமாக இறைவன் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களில் இஸ்ராப் வீண் விரயத்தை அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றான். எந்த அளவுக்கு சொன்னால், சுருக்கமாக நாங்கள் சொல்வோம் என்று சொன்னால், தேவையில்லாத செலவுகள், எங்களுக்கு தேவையில்லாத ஒரு செலவும் அதே போன்று தேவைக்கு அற்ற செலவும் எங்களுக்கு வீண் விரயமாக நாங்கள் உற்று நோக்க முடியும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல வீண் விரயத்தை பற்றி பேசியிருக்கின்றான். ஒரு இடத்துல பற்றி அல்லாஹ் தஆலா பேசும்போது, யா பனி ஆதம குது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். அல்லாஹ் தஆலா முதலாவது பேசுற விஷயம் என்ன தெரியுமா? பள்ளிக்கு வரும்போது நல்ல ஆடையை போட்டுட்டு வாங்க. முதலாவது சொல்கின்றான், குது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். பள்ளிக்கு வரும்போது நல்ல ஆடைகளை போட்டு வாருங்கள், நல்ல ஜீனத்தான அலங்கார ஆடைகளை போட்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா முதலாவதாக பேசுகின்றான். ஏன் தெரியுமா? இன்று பார்ப்போம் அப்படி சொன்னால், ஒரு கல்யாணத்துக்கோ அல்லது ஒரு உறவினருக்கு வீட்டுக்கு போறோம்னு சொன்னா நம்ம என்ன செய்கின்றோம்? இருக்கிற ஆடையில நல்லதை போட்டுட்டு போறோம். ஆனால் தொழுகைக்காக வாரம்னு சொன்னா என்ன செய்கின்றோம்? ஏதோ ஒரு கையில மாற்ற ஒரு ஆடையை போட்டுட்டு வந்துடுறோம். உதாரணத்துக்கு நம்ம யாரா சரி ஒரு பிரியா கிடைத்த ஒரு ஆடையை போட்டுட்டு வருவோம், போவோமா எங்க சரி ஒரு கல்யாணத்துக்கு. ஆனா நம்ம என்ன செய்கின்றோம்? பள்ளிக்கு வருவோம்னு சொன்னா பிரியா கிடைச்ச ஆடை என்ன, ஊத்த ஆடை என்ன, எதை சரி கையில் அம்புறதை போட்டுட்டு வந்து விடுகின்றோம். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், பள்ளிக்கு வரும்போது நல்ல அலங்காரமான ஆடைகளை போட்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வகுலு வஷ்ரபு, சாப்பிடுங்கள் பருகுங்கள் என்று சொல்லிவிட்டு, வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்ததாக சொல்கின்றான், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், யார் வீண் விரயம் செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்க மாட்டான். அப்ப நாங்க வீண் விரயம் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது. இறைவனுடைய நேசம் கிடைக்காவிட்டால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வருவது மிகவும் லேசானதாகிவிடும். எனவே வீண் விரயம் செய்வதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்லும்போது, இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவங்க யார் தெரியுமா? ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, அந்த ஷைத்தான் யார் தெரியுமா? வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா, அந்த ஷைத்தான் அந்த ரப்புக்கு மாற்றம் செய்தவன். எனவே இவனும் அது கூற்றானவனாக அவனுடைய சகோதரனாக மாறிவிடுகின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா வீண் விரயம் செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்து எச்சரிக்கை செய்கின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா முஃமின்களுடைய தன்மையை ஒரு இடத்துல பேசும்போது சொல்கின்றான், வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவழித்தால், லம் யுஸ்ரிஃபு, அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலம் யக்துரு, வீண் விரயம் செய்யவும் மாட்டார்கள், அதே போன்று கஞ்சத்தனம் காட்டவும் மாட்டார்கள். வகான பைன தாலிக கவாமா, ரெண்டுக்கும் மத்தியில நடுத்தரமான முறையில எந்த அளவுக்கு அவருக்கு செலவழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் செலவழிப்பார் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டியிருக்கின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 3 விடயத்தை வெறுக்கின்றான், அதே போன்று 3 விடயங்களை அல்லாஹ் தஆலா உங்களிடமிருந்து அதாவது பொருந்திக் கொள்கின்றான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உங்களிடமிருந்து அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ளக்கூடிய 3 விடயம் என்ன தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன் தஅபுதுஹு, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? படைத்தவனை மாத்திரம் வணங்க வேண்டும். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனோட யாரையும் என்ன செய்யக்கூடாது? கூட்டாக ஆக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். நம்ம எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம், உண்மையில நம்ம அல்லாஹ் தான் எண்ணி கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் தான் ரப்பாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம், நம்ம யாரையும் நாங்கள் நிராகரிப்பதில்லையே, அல்லாஹ்வை நாங்கள் நிராகரித்ததில்லையே என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனா எங்களுக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்துவிட்டது என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? யாராசரி ஒரு நோய் வந்துட்டுன்னு சொன்னா 2 இடத்துல மருந்து எடுக்கின்றோம், 3வது இடத்துல நாங்கள் என்ன செய்கின்றோம்? நமக்கு ஏதாசரி செஞ்சிருப்பாங்களோ, நமக்கு ஏதாசரி நடந்திருக்குமோ, இப்படியான எண்ணங்கள் என்ன செய்கின்றது? ஈமானை தளர்த்து விடுகின்றது. எனவே நாங்கள் உறுதியாக அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், 3வதாக வஅன் தஅஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய அந்த ஒற்றுமை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனை சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய 3 விடயங்களை சொல்லி காட்டிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா வெறுக்கக்கூடிய 3 விடயம், முதலாவதாக அங்க கேட்டுட்டு இங்கிட்ட அப்படி என்ன செய்யறாரு?
ஒரு விஷயத்தை எத்தி வைக்கின்றார், இதை அல்லாஹ் தஆலா விருக்கின்றான். இப்படி சொன்னாரு உறுதி இல்லாம ஒரு விஷயத்தை சொல்லுவதை அல்லாஹ் தஆலா விருக்கின்றான். அதே போன்று கஸ்ரத்து சுவால், மார்க்கத்தில் வேண்டதாக, அதாவது வேண்டுமென்றே அதிகமான கேள்விகளை கேட்பதை அல்லாஹ் தஆலா விருக்கின்றான். வயதாஅத்தல் மால், அதே போன்று சொத்துக்களை வீணடிப்பதை அல்லாஹ் தஆலா விருக்கின்றான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் தஆலா வெறுக்கக்கூடிய ஒரு செயல்தான் வீண்விரயம் செய்வது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் இன்னொரு ஹதீஸில், குலு வஷ்ரபு, குடியுங்கள், சாப்பிடுங்கள், வதஸத்தகு, சதகா கொடுங்கள், அதே போன்று வல்பிசு, ஆடைகளை அழித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதில் என்ன செய்யக்கூடாது? வீண்விரயமும் அதே போன்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பெருமையும் எடுக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் எதையெல்லாம் விரும்புகின்றானோ அனைத்தையும் சாப்பிடுவான் என்று சொன்னால் அவன் வீண்விரயம் செய்வதற்கு நெருங்கி விடுகின்றான் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நீங்கள் விரும்பக்கூடிய உணவை உண்ணுங்கள், அதே போன்று விரும்பக்கூடியதை சாப்பிடுங்கள், ஆனால் அதில் பெருமையோ அதே போன்று வீண்விரயமோ இருக்கக்கூடாது என்பதாக இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். எனவே நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நம்ம உலகத்துல வாழும் போது இந்த வீண் விரயத்தின் காரணத்தினால ஹராமான தொழில்களை செய்து விடுகின்றோம். உதாரணத்துக்கு எங்களுக்கு 1500 ரூபாய் கிடைக்குதுன்னு சொன்னா எங்களோட செலவு இருக்குது 1800 ரூபான்னு சொன்னா அந்த 300 ரூபாய் நாங்க என்ன செய்வோம்? ஹராமான முறையில தேட முயற்சி செய்வோம். அல்லது எங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி 1800 ரூபாய் எனக்கு செலவுக்கு தேவை, அதனால நாங்க என்ன செய்வோம்? ஹராத்தின் மூலமாக ஹராத்தை சம்பாதிக்க விழிக்கின்றோம். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வீண் விரயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதனுடைய கால் பாதத்தை அவனுக்கு சில கேள்விகளுக்கு கேட்டுவிட்டு அதற்கு பதில் சொல்லாத வரையில் நாளை கியாமத் நாளில் நகர்த்த முடியாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவனுடைய சொத்துக்களை பற்றி அல்லாஹ் தஆலா கேட்பான். மின் ஐன இக்தஸபஹு, அந்த சொத்துக்களை அவன் எங்கிருந்து சம்பாதித்தான்? வஃபீம அன்ஃபகஹு, எந்த வழியில செலவழித்தான்? அப்ப நம்ம சம்பாதிக்கிற முறையும் என்னது? முக்கியமான ஒன்று. நாங்கள் நல்ல முறையில் சம்பாதித்து நல்ல முறையில் செலவழிக்க வேண்டும். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று எங்களுக்கு வீண் விரயம் ஏற்படக்கூடிய காரணங்களை பார்ப்போம் சொன்னால், முதலாவதாக உணவுல நாங்கள் என்ன செய்கின்றோம்? வீண் விரயம் செய்து விடுவோம். அதே போன்று குடிக்கக்கூடிய அந்த குடிர்பானத்துல, அதே போன்று அணியக்கூடிய ஆடையில நாங்கள் வீண் விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம். உதாரணத்துக்கு இந்த காலத்துல ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம உயிரை தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காசாவுல, பலஸ்தீன்ல மக்களை பார்ப்போம் என்று சொன்னால் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம உயிர்களை தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அவர்களை பற்றி பேசுகின்றோம், அவர்களுக்காக குரல் கொடுக்கின்றோம். ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? சாப்பாடுகளையும் அதே போன்று எங்களுடைய அனைத்து விடயங்களை வீண்விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம். சில காலங்களுக்கு முன்னால ஒரு செய்தியை நான் கேட்டேன். அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது, ஆனால் அந்த செய்தி உண்மையாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நிலைமை அந்த அளவுக்கு உண்மையானது. பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு குடும்பத்துல சாப்பாடு கிடையாது. அந்த பெண்மணி என்ன செய்கின்றால், அந்த குடும்பத்துல சாப்பாடு கிடையாது. அந்த கணவன் மனைவி அனைவரும் பசியோடு இருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு நாள் கணவன் வந்து சொல்றாரு, எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது தாங்க. இப்பொழுது அவள் என்ன செய்கின்றால், சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்க சொல்றாரு, நம்ம இரவைக்கு ஏதாவது உங்களுக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டு அந்த கணவன்கிட்ட சொல்லுகிறார். இவரும் என்ன செய்கிறாரு, அந்த இரவைக்கு நமக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு இருக்கும் போது அந்த பிள்ளைகள் வந்து சொல்கின்றது, உம்மாவே எங்களுக்கும் ஏதாவது சாப்பாடு தாங்க, ஏதாவது எங்களுக்கும் தாருங்கள். இவருக்கும் சொல்லுகிறார், இரவைக்கு நான் என்ன செய்வேன்? எல்லாத்துக்கும் சாப்பாடு தருவேன். அந்த இரவு சாப்பிடுறதுக்கு ஒரு சாப்பாடும் கிடையாது. எல்லோரும் தூங்கி விடுகின்றார்கள். இந்த தாய் நினைக்கிறா, காலையில நம்ம என்ன செய்யலாம்? வீட்டுகளுக்கு போயிட்டு கிடைக்கக்கூடிய சாப்பாடை கொண்டு வந்து நம்ம என்ன செய்யலாம்? சமைத்து கொடுக்கலாம் என்ற எண்ணத்தோடு அந்த தாய் என்ன செய்கின்றார்?
உறங்கி விடுகின்றால் காலையில் எழுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த தந்தையும் அந்த பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள்? மரணித்த நிலையில காலை அடைகின்றார்கள். அந்த தாய் சொல்றா, அழுது சொல்லுகின்றால், அல்லாஹ் தஆலாவுக்கு என்னுடைய கணவனும் என்னுடைய பிள்ளைகளும் பசியோடு இருப்பது விருப்பம் கிடையாது, அதனால என்ன செய்து விட்டான், தன்னளவுல அழைத்துக் கொண்டு விட்டான் என்பதாக அந்த தாய் சொல்லிவிடுகின்றார். எந்த அளவுக்கு பாருங்கள், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு விரும்பக்கூடிய சாப்பாடை தந்திருக்கின்றான். நாங்கள் விரும்பக்கூடிய குடிப்பானத்தை குடிக்கின்றோம், விரும்பக்கூடிய ஆடைகளை அணிகின்றோம். ஆனால் என்ன செய்கின்றோம்? வீண் விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம். கணக்கில்லாம நாங்க என்ன செய்கின்றோம்? பிள்ளைகளுக்கு கணக்கில்லாம அந்த வீண் விரயத்தை ஒரு வாயை தின்னுட்டு மிச்சத்தை என்ன செய்கின்றோம்? வீசி விடுகின்றோம். எனவே வீண் விரயம் சாதாரண ஒரு விடயம் கிடையாது. அந்த மனிதர்களை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும். ஒரு துண்டு சாப்பாடு கிடைச்சா ஓடோடி வருகின்றார்கள். அந்த சாப்பாடு எடுக்கிறதுக்காக வேண்டி சாப்பாடை எடுத்துட்டு சென்று தின்றதுக்கு முடியாமல் இருக்கின்றது. அந்த அளவுக்கு அந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இன்னைக்கு நம்ம என்ன செய்கின்றோம்? ஆடை அணிகள்ல நம்ம வல்ல பெருமதியான ஆடைகளை அணிகின்றோம். உதாரணத்துக்கு ஒரு பிராண்டடான ஆடைகளை அணிகின்றோம். அணிவது தப்பு கிடையாது. ஆனால் கஷ்டத்துல எங்களுக்கு எது முடியுமோ அப்படியானவர்களாக இருக்க வேண்டும். சக்திக்கு அப்பால் ஒரு பெருநாள் வந்து விட்டது என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனைவருக்கும் அழகிய ஆடைகள் எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடனுக்கோ அல்லது நாங்கள் ஹராமான முறையிலோ என்ன எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்லக்கூடாது. அதே போன்று நாங்கள் இஸ்ராஃப் செய்யக்கூடிய வீண்விரையை செய்யக்கூடிய இரண்டாவது விடயம் தான் எங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய பெருமதியான ஒரு காலம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலம் என்று சொல்றது யாராலும் திருப்பி தர முடியாது. யாருக்கா சரி முடியுமா? எங்களுடைய கடந்த ஒரு நிமிடத்தை சரி திருப்பி தர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெருமதியான ஒன்றுதான் வாழ்நாள் என்று சொல்லக்கூடியது. இந்த வாழ்நாளை நாங்கள் என்ன செய்கின்றோம்? வீணெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தேவையில்லாத விடயங்களிலும் அதே போன்று எங்களுக்கு தேவையில்லாத விடயங்களில் நாங்கள் என்ன செய்கின்றோம்? மூழ்கினதால அந்த வாழ்நாளை தேவையில்லாத முறையில் நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக டிவி பார்ப்பதிலும் அதே போன்று படங்களை பார்ப்பதிலும் அதே போன்று போன்களில் தேவையில்லாத விடயங்களை பார்ப்பதிலும் எங்களுடைய வாழ்நாள்கள் கழித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே சற்று சிந்திக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா நாளை கியாமத் நாளில் கேட்பான், அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு கழித்தாய் என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கும் போது நாங்க என்ன சொல்ல முடியும்? நான் இப்படி போன்லையும் அல்லது உனக்கு விருப்பமில்லாத முறையில் கழித்தேன் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய முடிவுகளை எவ்வாறு ஆக்குவான் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள், சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய நிஅமத்துக்கள், உதாரணமாக தண்ணீர் என்று சொல்லக்கூடியது ஒரு பெரும் நிஅமத். எந்த அளவுக்கு சொன்னால் இந்த தண்ணீரை குடிக்க முடியாமல் ஒரு சமூகம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் சர்வசாதாரணமாக தண்ணீரை நாங்கள் என்ன செய்கின்றோம்? வீணெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்ததை பற்றி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு முத்தில் உது செய்தார்கள் என்பதாக ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். ஒரு முத்து என்று சொல்லக்கூடியது ஒரு கையளவு, இவ்வாறு அள்ளக்கூடிய ஒரு அளவு தான் முத்து என்று சொல்லக்கூடியது. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்து காட்டினார்கள் என்று சொன்னால் அந்த தண்ணீர் விடயத்தில் நபி அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் காட்டியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அதே போன்று இந்த வீண் விரயத்தின் மூலமாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? முதலாவதாக சமூகத்தில் ஒரு பிளவு ஏற்படுகின்றது. சல்லி இருக்கக்கூடியவன் என்ன செய்கின்றான்? வீண் விரயமாக அவன் ஆடம்பரமாக வாடும் போது ஏழைகளுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு கசப்பு ஏற்படுகின்றது. அவன் இப்படி வாழ்கின்றானே, இவன் இப்படி வாழ்கின்றானே, இப்படியான ஒரு தன்மை ஏற்படுகின்றது. எனவே சமத்துவத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த இஸ்ராப் வீண் விரயம் செய்வதன் மூலமாக எங்களுடைய வாழ்நாளில் ஏற்படக்கூடிய கடன்கள் ஏற்படுகின்றது. நான் ஏற்கனவே கூறுவதை போல நமக்கு உலகத்தில் வாழ்றதுக்கு எங்களுடைய வாழ்நாள் செலவுக்கு 1500 ரூபாய் தேவைப்படுகின்றது. நாங்கள் இஸ்ராப் செய்யும் போது பல ரூபாய்களை நாங்கள் என்ன செய்கின்றோம்? கடனாகவும். இன்று நமக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஓடோடி நாங்கள் என்ன செய்கின்றோம்? எங்களுடைய தங்கை நகைகளை வட்டிக்கு வைத்து விட்டாவது நம்முடைய அந்த வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதை விடவும் ஒரு கொடூரமான செயல்களை நாங்கள் என்ன செய்கின்றோம்?
வட்டி என்று சொல்லக்கூடியது அது ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டிய விஷயம். உதாரணமாக அதனுடைய ஒரு சிறிய ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லிவிடுகின்றேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை சொல்லும் போது, அதாவது யம்ஹகுல்லாஹு ரிபா வயர்பிஸ் ஸதகாத், அல்லாஹு தஆலா சதகாவை வளர்க்கின்றான், வட்டியை அழித்து விடுகின்றான் என்று சொல்லுகின்றான். அதே போல ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, யார் ஒரு மனிதன் வட்டி எடுக்கின்றானோ, அது வாகனமாக இருந்தாலும் சரி, அவன் நேரடியான வட்டியாக இருந்தாலும் சரி, யார் ஒரு மனிதன் இந்த வட்டி எடுக்கின்றானோ அவன் அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் யுத்தம் செய்வதற்கு ரெடியாகின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே எங்களுடைய வாழ்க்கை சரியான முறையில் செல்ல வேண்டுமா, வீண்விரயம் இருக்கக்கூடாது. அதே போன்று வீண்விரயம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்கின்றோம், அல்லாஹ்வுடைய நன்றி செலுத்தக்கூடிய இந்த அடியார் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு வெறுப்பான ஒரு மனிதராக மாறிவிடுகின்றோம். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்படியான இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு எங்களுடைய இந்த வீண்விரயத்திலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த வீண்விரயத்தை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய செலவினங்கள் நடுநிலையான ஒரு செலவினமாக இருக்க வேண்டும். அதே போன்று சேமிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனும் இருக்க வேண்டும். அதே போன்று சதகா தானங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கக்கூடியவராக மாற வேண்டும். அதே போன்று இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், நாங்கள் எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கின்றோம் நம்மளுக்கு அல்லாஹு தஆலா எண்ணத்தை தந்திருக்கின்றான், நம்ம எண்ணத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான உள்ளம் அனைவருடைய உள்ளங்களிலும் இருக்கின்றது, எண்ணம் உள்ளத்தில் இருக்கின்றது. உதாரணமாக இந்த சம்பவத்தை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்கிறார்கள், சரியான பசி அவர்களுக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால், பசியின் காரணத்தினால் யாராசரி சாப்பாடு தருவார்களா என்ற எண்ணத்தில் போய்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அன்சாரி சஹாபியுடைய வீட்டுக்கு போகின்றார்கள். அந்த சஹாபியுடைய வீட்டில் அவர் என்ன செய்கின்றார், ஆட்டை அறுத்து சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது ரொட்டி துண்டை எடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 நாட்கள் சாப்பிடவில்லை. இப்பொழுது என்ன செய்கிறார்கள், சாப்பிடுவதற்காக வேண்டி அந்த ரொட்டி துண்டை கொண்டு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, உமரே, நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா இதற்கும் கேள்வி கேட்பான் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்ன சந்தர்ப்பத்தில் நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், 3 நாட்கள் பசியாக இருந்து 3 நாட்களுக்கு பின்னால் தின்னக்கூடிய இந்த ரொட்டி துண்டுக்கு அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பானா என்ற சந்தர்ப்பத்தில், ஆமாம், இதற்கும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான் என்று சொல்லிவிட்டே சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்தான். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். பிறகு அல்லாஹ் தஆலா நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு சுகண்டிகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான் என்று சொன்னால், நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு கேள்வி கேட்பான் என்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே வல்ல நாயன் அவன் விரும்பக்கூடிய முறையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னல் கஃபூர் ரஹீம்.